Hello friends, welcome to Tamil Tech Express. இந்த வீடியோல வர 21ஆம் தேதி லான்ச் ஆக போற ஒரு செமி ஆல்ரவுண்டர் ஃபோன் தான் பார்க்க போறோம். மாடல் வந்து பாத்தீங்கன்னா Oppo K13ங்கற 5G ஃபோன் தான். இந்த ஃபோன் வந்து பர்பிள் பிளாக்ங்கற ரெண்டு கலர்ல வருது. இதனோட பிரைஸ் வந்து 20000 க்குள்ள இருக்குங்கறதா எக்ஸ்பெக்டடா இருக்கு. இது வந்து வர 21ஆம் தேதி வந்து கன்ஃபார்ம் ஆயிடும். இப்போ வாங்க இந்த ஃபோனோட ப்ளஸ் மைனஸ் என்னங்கறத பாப்போம். RAM வந்து பாத்தீங்க அப்படினா இதுல 8GB வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது மூலமா வந்து மல்டிடாஸ்கிங் வந்து ஸ்மூத்தா வந்து ரன் பண்ண முடியும். அதுக்கு அப்புறம் இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தோம் அப்படினா இதுல 256GB வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து UFS வந்து 3.1 வந்து பேஸ் பண்ணி இருக்கு. இப்போ வந்து ஒரு வெர்ஷன் வந்து சொல்லிருக்காங்க. வர 21ஆம் தேதி வந்து மேபி 128GBங்கற இன்னொரு வெர்ஷன் வந்து கொடுக்கலாம். சோ அது வந்து 21ஆம் தேதி வந்து கன்ஃபார்ம் ஆயிடும். அது இல்லாம இந்த ஃபோன்ல கார்ட் ஸ்லாட்டுக்கான ஆப்ஷன் வந்து கிடையாது. சோ இன்டர்னல் ஸ்டோரேஜ் நம்பி தான் இருக்கு. சோ செகண்ட் ஆப்ஷனும் பார்த்தா அப்படினா ஒரு நல்ல ஆப்ஷனா கொடுத்திருக்காங்க. தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா OS. இந்த ஃபோன்ல கஸ்டம் OS கலர் OS வந்து 15 வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. இது வந்து லேட்டஸ்ட் Android 15 பேஸ் பண்ணி இருக்கு. இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. அப்டேட் வந்து ஒரு 2 அப்டேட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் மினிமம். அதுக்கு அப்புறம் 3 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி அப்டேட் வந்து எதிர்பார்க்கலாம். சோ தேர்ட் ஆப்ஷனும் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி. இந்த ஃபோனோட டாப் ஃபீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி தான். ஏனா பேட்டரிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளாக்ஷிப் லெவல்ல கொடுத்திருக்காங்க. 7000 mAh லெவல்ல வந்து பேட்டரி வந்து சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. 80 வாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. பேட்டரி லைஃப் வந்து 5 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. 32 நிமிஷம் சார்ஜ் பண்ணாலே 62% வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து வருது. சோ இது வந்து டெம்பரேச்சர் அண்ட் லொகேஷனுக்கு ஏத்த மாதிரி ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து வேரி ஆகலாம். அதுக்கு அப்புறம் இன்டெலிஜென்ட் சார்ஜிங் இன்ஜின் 5.0 வந்து பாத்தீங்கன்னா பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து இவங்க வந்து டெக்னிக் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு டைம் வந்து நீங்க சார்ஜ் பண்ணீங்க அப்படினா கால் பேசுறதுக்கு 49 மணி நேரம் வந்து சப்போர்ட் பண்ணுது. கேமிங் வந்து பாத்தீங்கன்னா 10 மணி நேரம் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஷார்ட் வீடியோ ஸ்ட்ரீமிங் வீடியோ சாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 15 மணி நேரம் வந்து சப்போர்ட் பண்ணுது. கண்டினியூஸ் மியூசிக் பிளேபேக் வந்து பாத்தீங்கன்னா 32 ஹவர் வந்து சப்போர்ட் பண்ணுது. சோ ஓவராலா பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா ஒரு ஃபிளாக்ஷிப் லெவல்ல கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிப்செட். இந்த ஃபோன்ல சிப்செட் வந்து பாத்தீங்கன்னா Snapdragon 6th Generation 4ங்கற ஒரு மிட் ரேஞ்ச் சிப்செட் வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு ஃபிளாக்ஷிப் சிப்செட் கிடையாது, மிட் ரேஞ்ச் தான். இதோட மேக்ஸिमम ஸ்பீட் வந்து பாத்தீங்கன்னா 2.3 GHz வந்து ஸ்பீட் தான். இது வந்து ஒரு லேட்டஸ்ட் மாடல். சோ இந்த சிப்செட் மூலமா என்ன பண்ண முடியும் அப்படினா டெய்லி யூசேஜ்லாம் வந்து ஸ்மூத்தா வந்து ரன் பண்ண முடியும். கேமிங்க்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கு. கேஷுவல் கேம், மிட் டயர் கேம் வந்து நல்லா ப்ளே பண்ண முடியும். பேட்டரி லைஃப்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட் வந்து இருக்கு. அதுக்கு அப்புறம் மல்டிடாஸ்கிங்கான சப்போர்ட் வந்து இருக்கு. ஹெவியான டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா மாடரேட்டான லெவல்ல சப்போர்ட் பண்ணோம். ரொம்ப ஃபிளாக்ஷிப் லெவல்ல கொடுத்தீங்க அப்படினா ஃபோன் வந்து ஸ்ட்ரகிள் ஆகும். சோ இதுதான் வந்து இதனோட மேக்ஸिमम கெபாசிட்டி. கேமிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா Adreno 810 வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஓவராலா சிப்செட் வந்து பார்த்தோம் அப்படினா ஒரு மாடரேட்டான பெர்ஃபார்மன்ஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளே. இந்த ஃபோனோட ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா 6.67ங்கற லார்ஜர் ஸ்கிரீன் வந்து கொடுத்திருக்காங்க. Full HD+ ரெசல்யூஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷன். AMOLED வந்து டிஸ்ப்ளே ஸ்கிரீன் கொடுத்திருக்காங்க. இதுவும் நல்ல ஆப்ஷன். 120 ரீஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்திருக்காங்க. அவுட்டோர் பீக் நெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1200 வந்து கொடுத்திருக்காங்க. சோ டிஸ்ப்ளேயும் பார்த்தோம் அப்படினா ஒரு நல்ல ஆப்ஷனா கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேமரா. இந்த ஃபோன்ல பேக் கேமரா பாத்தீங்கன்னா டூயல் செட்டப்ல கொடுத்திருக்காங்க. 50 MB பாத்தீங்கன்னா அல்ட்ரா கிளியர் மெயின் கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. 2 MB வந்து பாத்தீங்கன்னா டெப்த் கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. LED ஃபிளாஷ் வந்து கொடுத்திருக்காங்க. Full HD 4K வரைக்கும் பார்த்தோம் அப்படினா மேக்ஸिमम வந்து வீடியோ வந்து ஷூட் பண்றதுக்கான சப்போர்ட் வந்து இருக்கு. செல்ஃபில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16 MB வந்து செல்ஃபி கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. இதுல நீங்க மேக்ஸिमम வந்து பாத்தீங்க அப்படினா Full HD வரைக்கும் தான் சப்போர்ட் வந்து இருக்கு. சோ ஓவராலா கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படினா ஒரு மாடரேட்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ். சோ இந்த ஃபோனோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. சோ 20000 க்குள்ள இருக்கறதா வந்து எக்ஸ்பெக்டடா இருக்கு. இது வந்து வர 21ஆம் தேதி வந்து கன்ஃபார்ம் ஆயிடும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெயிட். இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படினா weight வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவி 208 கிராம் வந்து இருக்கு. யூசுவலா Oppoட ஃபோன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட் ஃபோனா வரும். ஆனா இந்த ஃபோன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஹெவியா இருக்கும். அதனால லைட் வெயிட்டா இருக்குறவங்க வந்து பாத்தீங்க அப்படினா இந்த ஆப்ஷன் வந்து கன்சிடர் பண்ணி வாங்குங்க. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஃபோனோட திக்னஸ் வந்து பாத்தீங்கன்னா 8.45 mm வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதனால ரொம்ப அல்ட்ரா ஸ்லிம்மா இருக்காது. ஒரு ஸ்லிம்மான ஃபோனா வந்து இது இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹைபிரிட் சிம் ஸ்லாட். இந்த ஃபோன்ல ஸ்லாட் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமே 2 ஸ்லாட் தான். ரெண்டுமே வந்து சிம் கார்டு தான். மெமரிக்கு வந்து டெடிகேட்டட் ஸ்லாட் வந்து கிடையாது. அதுக்கு அப்புறம் USB வெர்ஷன் பாத்தீங்க அப்படினா 2.0 வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதான் फ्रेंड्स இந்த ஃபோனோட டாப் ஃபீச்சர்ஸ். இப்போ மத்த ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படினா இந்த ஃபோன்ல வந்து டூயல் ஸ்பீக்கருக்கான சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. கனெக்டிவிட்டி பார்த்தோம் அப்படினா Wi-Fi, GPS, Bluetooth இது எல்லாம் வந்து சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. Type C ஆடியோ ஜாக்கான சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க.
ஃபிட் டச் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் IP65 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஃபிங்கர் பிரிண்ட், இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. IR ரிமோட் கண்ட்ரோலுக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. AI ஆப்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டர், சம்மரி, டிரான்ஸ்லேட்டர், இரேசர், அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்ஷன் ரிமூவருங்கிற மாதிரி இந்த மாதிரி வந்து நிறைய AI ஆப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டெய்லி டாஸ்க் வந்து ஸ்மூத்தாக ரன் பண்ணுறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய மற்ற ஃபீச்சர்ஸ். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராபேக்கு. இந்த ஃபோனில் மொதல் ட்ராபேக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் எக்ஸ்டர்னல் கார்ட் ஸ்லாட்டுக்கான சப்போர்ட் வந்து கொடுக்கல. ஆனால் வந்து இது ரொம்ப பெருசாக இம்பாக்ட் பண்ணது. ஏன்னா இவங்க இன்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 256 ஜிபிங்கிற ஒரு மாசான ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக நீங்கள் நிறைய ஃபைல்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 256 ஜிபி மேலே வந்து பத்தாவதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ட்ராபேக்காக தெரியும். மற்றபடி வந்து 128 256 ஜிபி மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பெரிய ட்ராபேக்காக தெரியாது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் 8Kக்கான சப்போர்ட் வந்து இல்லை. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 4K வரைக்கும் தான் சப்போர்ட் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் கிடையாது. ஸோ அண்டர் 20K தான். ஸோ அண்டர் 20Kல நம்ம 8K வந்து பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ ட்ராபேக்காக வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் FMக்கான சப்போர்ட் வந்து கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா NFC-க்கான சப்போர்ட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் வந்து கிடையாது. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய ட்ராபேக். இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா வர 21ஆம் தேதி லான்ச் ஆக போகுது 12 மணிக்கு. அதுக்கப்புறம் சேல்க்கான டீட்டெயில் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.